Hello friends, welcome back to our channel Happy Varum. Okay, நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய்டலாம். அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் போன வீக் வந்து வீடியோஸ் போடலனா நாங்க சடனா ஒரு மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணி போய்ட்டோம். சோ அதனால தான் வீடியோஸ் போட முடியல. அது வந்து நான் என்னோட கம்யூனிட்டி டாப்லயே வந்து மென்ஷன் பண்ணிருந்தேன். கொஞ்சம் பேர் பாத்தீங்க, நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸா கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க ஏன் சிஸ் வீடியோஸ் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்ட் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் ஃபீவர் வந்துருச்சு. அதனால தான் என்னால வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் நான் வந்து கரெக்டா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். அப்படி என்னைக்குனா போடல மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட கம்யூனிட்டி டேப்பை வந்து வாட்ச் பண்ணுங்க. நான் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஓகே, இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a goal without a plan is just a wish. அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் காமனான கோல் என்ன? வெயிட் லாஸ் பண்ணணும், அவ்வளவுதானே. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது வந்து நம்மளோட ஜஸ்ட் ஒரு ஆசை தான், ஒரு விஷ், அவ்வளவுதான். பட் அந்த கோலை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒர்க் பண்ணாதான் அந்த கோலை நம்ம சீக்கிரமா வெறித்தனமா வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த மோட்டிவேஷனல் கோட். ஸோ எல்லாரும் கோலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருக்க கூடாது. அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத பிளான் போடணும். ஸோ அதுதான் இந்த கோட்ஸோட மீனிங். ஸோ இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோட்ஸுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லாரும் கோல் செட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்க எப்படிலாம் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட பிளான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அவங்களும் ட்ரை பண்ணலாம். ஏன் நான் கூட உங்க பிளான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இவ்வளோ வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோல் இருக்கும். பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது சின்ன சின்னதா வந்து கோல் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 1 வீக்ல என்னோட கோல் வந்து 1 or 2 kgs வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த 1 வீக்குக்கு நீங்க என்னென்னலாம் வந்து சாப்பிட போறீங்க அண்ட் என்னென்னலாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியிலயோ இல்ல நோட் புக்லயோ வந்து டெய்லி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்க நாளைக்கு வந்து அதை எடுத்து பார்க்கும் போது, ஓ இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு ஒர்க் அவுட்ஸ் பண்ணிருக்கோம், ஸோ இதை விட இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா திங்கிங் வரும். ஏன்னா நானும் வந்து கண்டினியூஸா ஒரு 2 டைரி ஃபுல்லா என்னோட பிளான் வச்சிருக்கேன். 2 டைரி நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்க்கும் போது உங்களுக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான் போட்டு உங்க கோலை வந்து அச்சீவ் பண்ணுங்க. ஸோ கோலை மட்டும் வச்சிருந்தா பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற பிளானும் போட்டு அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் உங்களோட கோல் வெயிட் என்ன அண்ட் அதுக்கு நீங்க எப்படிலாம் ஒரு சின்ன ஸ்டெப் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம டைலாக் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம கேட்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம். ஓகே, தேங்க்யூ so much friends for watching our channel. வாழ்க வளமுடன்.